பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தரங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமை அடைவதாக. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது, அதே நேரம் அது மற்றவர்களுக்கும் கிடைக்கத்தக்கதாக இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களும் சிலுவையின் செய்தியை அறிந்து கொள்ள வேண்டுமே. அப்போ இதனுடைய முக்கியமான நோக்கத்தை நாங்கள் பூரணமாக அனுபவிக்க வேணுமா இருந்தால் ஒவ்வொருவரும் இந்த சிலுவையின் செய்தியை கேட்க வேண்டும். ஆனபடியால் கேட்கக்கூடிய சலுகையை, சந்தர்ப்பத்தை பெற்றவர்கள் அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு தற்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாங்கள் குறிப்பாக தற்பொழுது நான் உங்களுக்கு அந்த வேத வாக்கியத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அந்த வேத வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். ரோமர் 6:2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பாவத்துக்கு நீ மரித்து போனாயே. அப்படியா இருந்தால் என்னண்டு நீ அந்த பாவத்துக்கு பிழைத்திருக்கிறாய்? அந்த பாவத்துக்கு நீ பிழைச்சிருந்தால்தான் நீ பாவ செயல்களை செய்ய முடியும். ஆனால் நீ அறிந்திருக்க வேண்டிய உண்மை என்ன? பாவத்துக்கு மரித்த நாம், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் அந்த பாவத்துக்கு மரித்து போனோம் என்றதை அறிந்தால் அவர்கள் எந்த கட்டத்திலும் பாவச் செயல்களை செய்ய மாட்டார்கள், விருப்பப்பட மாட்டார்கள் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியத்துக்கு நான் கொடுத்த தலையங்கம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? தற்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு போவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீரே, அதற்காக இன்றைக்கும் நன்றி. அருமையான பிதாவை உம்முடைய குமாரன் மூலமாக அவர் சிலுவையில் செய்து முடித்த நீதியை எங்கள் மேல் தேவரீர் சுமத்தி அந்த நீதியின் மூலமாக தேவனே உமக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்கிறதற்கு நீர் எங்களுக்கு பாதைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே அனுப்பியிருக்கிறீர். அருமையான பிதாவே, பூரண பலனை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அவர் பேசுகிறதெல்லாம் அவற்றையும் நாங்கள் கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்க உம்முடைய அருமையான என் தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்றும், அதே நேரம் இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வேத வாக்கியத்தை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த தலையங்கம் அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். அப்போ இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடம் எல்லாவற்றிலும் 1-2 இடத்தை தவிர பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடம் எல்லாவற்றிலும் அந்த பாவத்தை பற்றி, பாவ சுபாவத்தை பற்றி, ஆவாமின் சுபாவத்தை பற்றி, ஜென்ம சுபாவத்தை பற்றியே சொல்லப்படுகிறது என்பதை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டாமல் விட்டால் சாத்தான் நிச்சயமாக அவர்களை தத்தளிப்புக்குள் அனுப்பி அதை நம்ப முடியாதபடிக்கு, வேத வாக்கியங்களுடைய தாற்பயத்தை அறிய விடாதபடிக்கு பிசாசானவன் தன்னாலேயான அவ்வளவு முயற்சியை மேற்கொண்டு தாறுமாறாக்குவான் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட எங்கெங்கெல்லாம் பாவம் என்ற சொல்லு வருகிறதோ அந்த பாவம் பாவ சுபாவத்தை பற்றித்தான் சொல்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியத்தோடு உதாரணமாக கடைசி செய்தியில் ரோமர் 6:12 அந்த பாவம் என்று சொல்லி பாவ செயல்கள் என்று எடுத்திருந்தால் அதன் உண்மையே நாங்கள் அதனுடைய தாற்பயம், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியாமல் போயிருக்க முடியும். அப்போ முக்கியமாக அந்த பாவத்தை பற்றியே சொல்கிறது என்பதை உறுதியாக்கி கொள்ளும் பொழுது வெளிச்சம் தன்பாட்டில் வருகிறது. அதை வேறு விதமாக பாவ செயல்கள் என்று எடுத்தால், அதாவது முற்றும் முழுதுமாக இருள் நம்மை ஆக்கிரமித்து கொள்ளும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ வெளிச்சமும் இருளும் நம்மிடத்தில் இருக்கிறது. அப்போ நாம் அறியாது இருக்கிறது எதுவோ அதை நம்ம கொல்லும் என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஓசியா 4:6. அப்போ கடைசியாக கடந்த செய்தியில் நான் குறிப்பாக 1 கொரிந்தியர் 3:16. அப்போ 3:16 நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். அப்போ என்ன நோக்கத்துக்காக? பாவம் நம்மை ஆள விடக்கூடாது. ஒரு பொழுதும் பாவம் நம்மை ஆள விடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிறார். துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள், தங்களுடைய ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார் என்ற உண்மையை அறியாமல் இருக்கிறார்கள். தேவன் வாசமாயிருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்களோ? எதை அறியாமல் நீங்கள் இருக்கிறீர்களோ அது உங்களை கொல்லும் என்று சொல்லி ஓசியா 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன காரணத்திற்காக நமக்குள்ளே வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் அறிகிறது தான் கிறிஸ்டியானிட்டி. அறிகிறது, இடவிடாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை விசுவாசித்து அதன் பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வந்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக பாவத்தை
அந்த பாவத்தை முற்று முழுதுமாக செயலிழக்க பண்ணுறதும் பாவச் செயல்களை செய்ய விடாமல் பண்ணுறதும் தான் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான நோக்கம். அப்போ ஏன் அது முக்கியமான நோக்கம்? பாவத்தில் மனுஷன் ஈடுபட்டான் என்றால், அந்த பாவம் மனுஷனை ஆளுமா இருந்தால் அங்கே எந்த விதமான பிரயோசனமும் அவனில் இல்லை. ஆனபடியால் அது முதல் பாவம் அவனை ஆளவிடாதபடி உறுதிப்படுத்துகிறது. அவன் பாவச் செயல்களை செய்யாதபடிக்கு அவனை பார்த்து கொள்கிறது. இது மிக முக்கியமான காரணம். ஆனபடியால் அதை நிறைவேற்றுகிறதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், ஆனால் குறிப்பாக இது முக்கியமான காரணம். இது இல்லை என்று சொன்னால் மற்றது எதை செய்தாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ பாவம் மனுஷனை ஆளக்கூடாது, மனுஷன் பாவ செயல்களை செய்யக்கூடாது. அப்போ இது ரெண்டையும் உறுதிப்படுத்துறதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மிக முக்கியமான காரணம் இதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் தவறினால் எல்லாம் தவறி போனது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவத்தை அப்புறப்படுத்துறதிலேயே பரிசுத்த ஆவியானவர் முக்கிய கவனம் செலுத்துகிறார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேலையை அவர் செய்ய ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது? அப்போ அவர் பாவத்தை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய கனி செயல்பட வைக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கம் என்ன? பாவம் ஆள விடாமல் பண்ணுறது, கிறிஸ்தவன் பாவச் செயல்களில் ஈடுபடாமல் பண்ணுறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான நோக்கம். அப்போ இதை அவர் செய்து கொண்டிருக்கிற அதே நேரம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனியையும் அவர் விருத்தி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவிக்குரிய கனியை பற்றி கலாத்தியர் 5:22-23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய கனி. மனுஷனில் கனி இருக்க வேணும், கிறிஸ்தவனில் கனி இருக்க வேணும். கனி இல்லாத கிறிஸ்தவனால் ஒரு பிரயோசனமே இல்லை. ஆனபடியால் பாவத்தை அப்புறப்படுத்துறது, பாவ சுபாவம் மேற்கொள்ள விடாமல் பார்த்து கொள்ளுகிறது. அதே நேரம் அந்த கிறிஸ்தவனை முற்று முழுதுமாக அவனில் ஆவிக்குரிய கனியை விருத்தி செய்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான நோக்கம். அப்போ ஆவிக்குரிய கனி என்று சொல்லும் பொழுது அதென்ன ஆவிக்குரிய கனி? கலாத்தியர் 5:22-23 அதை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதற்கு எதிராக எந்த பிரமாணமும் இருக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை அப்புறப்படுத்துகிற அதே நேரம் அந்த கிறிஸ்தவனில் கனி தொங்க வேணும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த கிறிஸ்தவனில் கனி, ஏனென்றால் அந்த கனி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்தது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் நம்மோடு முற்று முழுதுமாக ஒன்றாக கலந்த அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எந்த கிறிஸ்தவன் ஏற்றுக்கொண்டு அவன் கிறிஸ்தவன் ஆனானோ உடனடியாக அந்த இயேசு கிறிஸ்து அவனுடைய சரீரத்துக்களை ஒன்றாக இணைந்திருக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதனைத்தான் கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் என்று சொல்கிறோம். அப்போ ஒன்றாக
இணைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவனில் இருந்தால் அந்த கிறிஸ்துவிலே இருந்த கனி, அவரில் இருந்த நற்குணங்கள், அதே நற்குணங்கள் கிறிஸ்தவனில் இருக்க வேணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயத்தை, பாவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள, அந்த பாவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற அதே நேரம் கிறிஸ்தவன் பாவச் செயல்களை செய்ய விடாமல் பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரம் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்குள் இருந்த கனி கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்க வேணும் என்று சொல்லி அவர் அதை விருத்தி செய்கிறார். அப்போ என்ன அந்த கனின்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போ பாருங்கள், இந்த கலாத்தியரில் 5:22-23 ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டு கிடக்கு. 5:19-21 மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ ஒரு கிறிஸ்தவன் தீர்மானிக்க வேண்டும், ஆவிக்குரிய கனி வேணுமோ அல்லது அவனை நிர்மூலமாக்குற மாம்சத்தின் கிரியைகள் வேணுமோ என்றதை அவன் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் குறிப்பாக ஆவிக்குரிய கனியை விருத்தி செய்து கொண்டிருக்கிறதற்கு கிறிஸ்தவனும் தன்னால் இயன்ற ஒத்துழைப்பை அவன் கொடுக்க வேணும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுக்க வேணுமா இருந்தால் ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தின் பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களின் தாற்பயத்தை பூரணமாக நாம் அறியாமல் விட்டால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைப்பை நாம் கொடுக்க இயலாது. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைப்பை கொடுக்கவில்லையா இருந்தால் அவர் ஆவிக்குரிய கனியை விருத்தி செய்ய அவரால் இயலாமல் போய்விடும். அப்போ அவர் தேவன், அவரால் முடியாத ஒரு அலுவல் ஒன்றுமல்ல. ஆனால் மனுஷனிலே விருத்தி செய்கிறதற்கு மனுஷன் ஒத்துழைப்பை கொடுக்க வேணும். அப்போ மனுஷன் ஒத்துழைப்பை கொடுக்கிறதற்கு அவனுக்கு ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை அவன் பூரணமாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ துரதிர்ஷ்டவசமாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள், அநேகமான விசுவாசிகள் ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை முற்று முழுதும் அறியாமல் இருக்கிறார்கள், அறவே அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பி மறுபடியும் சொல்கிறேன். அப்போ ரோமர் 6 பூரணமாக அறிந்தால்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஆவிக்குரிய கனியை நம்மளை விருத்தி செய்ய முடியும் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தற்போதைய கிறிஸ்தவத்தின் நிலையை நாங்கள் பார்த்தால் ஏராளமான கிறிஸ்தவர்கள், அதாவது ஏறத்தாழ அநேகமான கிறிஸ்தவர்கள் ரோமர் 6 தாற்பயத்தை அறவே அறியாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அநேகமான போதகர்கள், வெகு சில போதகர்களை தவிர, அதாவது விதல் விட்டு எண்ணக்கூடிய போதகர்களை தவிர அநேகமான போதகர்களும் ரோமர் 6 தாற்பயத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் சபையோரும் அந்த ரோமர் 6 தாற்பயத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்களில் ஆவிக்குரிய கனியை விருத்தி செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ அவர்கள் அதிகமான கிறிஸ்தவர்கள் கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதுகளை நாங்கள் சந்தோஷத்தோடு நாங்கள் சொல்லுகிறதுன்றதல்ல, வேதனையோடு சொல்லுகிற விஷயங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் தாற்பயத்தை முழுதும் அறியாமல் இருக்கிறார்கள், அறவே அறியாமல் இருக்கிறார்கள். அப்படியே ஏராளமான போதகர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய போதகர்களே அறிந்திருக்கிறார்கள். மற்றும் அநேகமான போதகர்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் தாற்பயத்தை அறியாமல் இருக்கிறபடியினால் அந்த போதகர்களிலும் அந்த கிறிஸ்தவர்களிலும் ஆவிக்குரிய கனியை விருத்தி செய்வது பரிசுத்த ஆவியானவருக்கு இயலாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவரால் முடியாத காரியம். அவர் தேவன், அவரால் எல்லாம் முடியும். ஆனால் கிறிஸ்தவன் ஒத்துழைப்பு கொடுக்காமல் அவர் ஒரு பொழுதும் தன்னுடைய ஆதிக்கத்தை அவர் ஒரு பொழுதும் கிறிஸ்தவன் மீது திணிப்பதில்லை என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதேன் இந்த பிரச்சனை வருகுதுன்னு சொல்லி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிப்புக்கு சிலுவை அதை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அது இப்போ தற்பொழுது அதிகம் ஆபத்தான விஷயமாக இருக்கிறது. அநேகமான சபைகளில் வேதனையோடு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு பாவியான ஒரு மனுஷன் சபைக்குள்ளே வந்த உடனே அவனை ரட்சிப்புக்கு வழி நடத்த வேண்டியது தான் போதகர்களுடைய முதல் வேலை அது. ஆனால் வருஷ கணக்கில் ரட்சிப்பை பற்றியே அறியாதபடிக்கு ஏராளமான உலகம் வந்து, அதாவது கிறிஸ்தவ சபைக்குள்ளே இருக்கிறத நான் எவாஞ்சலிசத்துக்கு போகிற நேரங்களில் அநேகமான சபைகளில் இந்த துர்ப்பாக்கியமான நிலைமையை நான் கண்டிருக்கிறேன். அதுதான் தற்போதைய நிலைமை. அப்போ அது ஒரு பக்கம் இருக்க, சில சபைகளில் உண்மையாகவே கிறிஸ்தவர்களை அவர்கள் ரட்சிப்புக்கு வழி நடத்துகிறார்கள். அதற்கு என்ன மாதிரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அவர்கள் போதித்து அவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துகிறார்கள். அந்த ரட்சிப்புக்கு வழி நடத்தின பின்பு அவர்கள் சிலுவையை பற்றி பேசுவதே கிடையாது. சிலுவையை பற்றி ஒரு விதமான சிலுவையை பற்றி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது. ஆனால் சிலுவையை பற்றி, அதாவது ரட்சிப்புக்கும் வந்து சிலுவைதான், பரிசுத்தத்துக்கும் வந்து சிலுவைதான், நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சிலுவைதான் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான ஒரு மிக முக்கியமான உபதேசம். அதுதான் அஸ்திவாரம், அதாவது கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் சிலுவை. அப்போ அந்த சிலுவையில் இருந்து வெளிப்படாத எந்த பிரசங்கமாக இருந்தாலும் அது பொய்யான உபதேசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இருக்கிற பிரச்சனை. ஏனென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்தத்துக்கு சிலுவையை அவர்கள் போதிக்கிறதில்லை. அப்படி போதிக்காமல் இருக்கும் பொழுது அந்த கட்டத்தில் தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மற்றவர்களுக்கு போதகர்கள் அதை போதிக்கிறதும் இல்லை, கிறிஸ்தவர்களும் மற்றவர்களுக்கு போதிக்கிறதில்லை. எதை போதிக்கிறதில்லை? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழுவதென்ற விவரத்தை அந்த கிறிஸ்தவர்களும் மற்றவர்களுக்கு சொல்லுகிறதில்லை. பாஸ்டரும் போதகரும் என்ன மாதிரி என்றால் கிறிஸ்தவர்களுக்கு அதனை போதிப்பதில்லை. அப்போ ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேணுமா இருந்தால் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம் தொடர்ச்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போ அதனை போதிக்காமல் இருப்பதன் நிமித்தம் மாம்சத்தின் கிரியைகள், போதகரிலேயும் மாம்சத்தின் கிரியைகள் செயல்படுகிறது. வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், இப்பொழுது நடக்கிற விஷயங்களையும் வருகிற செய்திகளையும் பார்க்கும் பொழுது அநேகமான போதகர்களிலே மாம்சத்தின் கிரியைகள் செயல்படுகிறது என்ற உண்மையை வேதனையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களிலே ஏராளமான கிறிஸ்தவர்கள்
கிறிஸ்தவர்களில், எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்களில் மாம்சத்தின் கிரியைகள் பலமாக வேலை செய்கிறது. கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் இச்சைகளினால மாம்சத்தின் கிரியைகள் தோன்றி அவர்கள் பாவச் செயல்களை செய்கிறபடியினால் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக அதை பற்றி சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 5:19-21 நாங்கள் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 5:19-20 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்களில் மாம்சத்தின் கிரியைகள் செயல்படுகிறது, அநேகமான போதகர்களில் மாம்சத்தின் கிரியைகள் செயல்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பரிசுத்தத்துக்கு கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதனை போதிப்பது இல்லை. ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது மிக முக்கியம் என்று அதை அவர்கள் போதிக்கிறதில்லை. இதன் நிமித்தம் கிறிஸ்தவர்கள் மேலும் ஏராளமான போதகர்கள் மேலும் மாம்சத்தின் கிரியைகள் செயல்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்தீர்களோ பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கலாத்தியர் 5:19-22 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தற்போதைய காலத்தில் பாவம் என்றது ஒரு பிரச்சனை என்று சொல்லி அதிகமான சபைகளில் போதிக்கிறதில்லை. அந்த பாவம்தான் மனுஷ குலத்தின் பிரச்சனை என்று சொல்லி அநேகமான சபைகளில் போதிக்கிறதில்லை. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உண்மை என்ன? பாவம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதையும், எந்த பாவம்? அந்த பாவம்தான் மனுஷகுலத்தின் பிரச்சனை என்று சொல்லியும், அந்த பாவம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தலையான பிரச்சனை என்பதையும் என்று சொல்லி போதகர்கள் போதிக்கிறதே கிடையாது. அப்போ பாவத்தை பற்றி, அந்த பாவத்தை பற்றி ஒரு உபதேசம், அந்த பாவத்தை பற்றி ஒரு போதனை தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் உபதேசிக்கப்படுவதில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பாவ சுபாவம் என்று சொல்லி ஒரு போதகத்தை, அதாவது ஒரு பிரசங்கத்தை கிறிஸ்தவர்கள், அதாவது போதகர்கள் செய்கிறத அநேகமான சபைகளில் காண முடியாமல் இருக்கிறது. அப்போ ஆனபடியால் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை போதிக்கிறதில்லை. மற்றது ஆனபடியால் அவர்கள் பரிசுத்த ஆவிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. இதை பற்றி நாங்கள் விவரமாக பார்க்க வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இதனை பற்றி விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு